சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனம். 2 தெசலோனிக்கன் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் தாமே உங்களுக்கு கொடுக்கும் சமாதானத்தை பற்றி நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் தாமே எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சமாதானம் உங்களை அவருடையவராக்கும், மேலும் அவருடைய பிரசன்னத்தை உணர வைக்கும். அவருடைய உண்மையான சமூகத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாதே. அவருடைய சமூகத்தை பற்றிய இந்த உணர்வு ஒரு அற்புதமான காரியமாகும். பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வாசிக்கின்றோம். இந்த சமாதானம் அவருக்குள்ளே உங்களை உள்ளே பலமாக வைத்திருக்கும். உங்களை சுற்றிலும் பலமான படையைப் போல தேவனுடைய சமாதானம் உங்களை காக்கும். பஞ்சம், பேரழிவு, பூகம்பம் அல்லது போர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டது, நீங்கள் அவரில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் இந்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். இதோ நான் அதற்கு ஆரோக்கியத்தையும் குணத்தையும் கொண்டு வருவேன், மேலும் சமாதானம் மற்றும் சத்தியத்தையும் மிகுதியாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். உண்மையான சமாதானம் உங்கள் எல்லா காயங்களையும் மாற்றும். நண்பர்கள் துரோகம் செய்தால் அவர்கள் மிகவும் ஆழமான மற்றும் வேதனையான காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதே போல பிள்ளைகள் துரோகம் செய்வதை நீங்கள் கண்டால் அவர்கள் ஆழமான காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதை எந்த மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாது. ஆனால் இந்த சமாதானம் நண்பர்கள் அல்லது எதிரிகளால் ஏற்படும் காயங்களை ஆற்றும். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தில் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை என்று வாசிக்கின்றோம். அவர்கள் சில நேரங்களில் பல மாதங்கள் சபை கூட்டங்களிலிருந்து விலகி இருப்பார்கள். அவளுடைய சமாதானம் போய்விட்டது, ஏனென்றால் அது உலக சமாதானம். ஆனால் தேவ சமாதானத்தால் எதுவும் அவளை புண்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய சமாதானம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். இது சரியான சமாதானம். இது எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு பலமான நம்பிக்கையை அளிக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குறுதியையும் விசுவாசிக்கலாம். உங்களுக்கு இந்த சமாதானம் கிடைத்ததா? இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவரே நமது சமாதானம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். தெய்வீக சுபாவத்தை பெறுவதன் மூலம் உண்மையான சமாதானத்தை பெறுகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். நாம் நமது பழைய சுபாவத்திற்கு மரிக்க வேண்டும். அவர் நம் தண்டனையை நீக்கவும் மரித்தார். மேலும் நமக்கு ஆவிக்குரிய உரிமையை கொடுக்க மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார். இந்த காரியங்கள் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறது. மேலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நீங்கள் அதை பெருக்குகிறீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனம்.